என்ன நடக்குது மிடில் ஈஸ்ட்ல? ஏன்னா மிடில் ஈஸ்ட் முழுவதும் பத்திக்கிட்டு எரியுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பல அரபுலக நாடுகளோட தலைவர்களும் அந்த சூட்டை உணர ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஜோர்டனா இருக்கட்டும், பாகிஸ்தான்ல எல்லாம் கூட பயங்கரமான வைலண்டா மாறிச்சு, ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போல இஸ்ரேலை தாக்குதல் பண்ணும், இது போல தாக்குதல் பண்ணதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது போல பாகிஸ்தான்ல வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப ஈரான்லயே அதே போல வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்ப ஈரான்ல புதுசா ஒரு அதிபரா பதவி ஏற்றுக்கிறார் இல்லையா, பெசஸ்கியன் அவர்கள். அவர் தடுக்கிறாரு இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்றதுக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இதுல இருக்கும். அதாவது ஈரான் பயந்துட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதோட பலரும் ப்ரொபகேண்டாக்காக பல விஷயங்கள் சொல்லலாம். மேபி இல்ல, அவங்க ரெடியா இருக்கிறாங்க, ரொம்ப அதிகமான ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, ஈரான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதும் ப்ரொபகேண்டா தான். இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, போரை வந்து முதல்ல டிக்ளேர் பண்ணக்கூடாது எப்பவுமே. ஏன்னா இது போல வரலாறு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, போரை வந்து இப்போ லெபனான் தரப்பு வந்து போரை டிக்ளேர் பண்ணி அறிவிச்சு உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேல் அதை சான்ஸா பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா எல்லா போர்களையும் வரலாறுல எடுத்து படிக்கும் போது போரை டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ எஸ்கலேஷன் ஆயிருக்கு. அந்த டைம்ல லெபனான் தரப்பு வந்து போரை டிக்ளேர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க போர் தொடுத்தாங்க, எங்களை நாங்க டிஃபெண்ட் பண்ணிக்க வேணாமா அப்படிங்கிற பேர்ல இவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கரண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். காசால இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு, காசா மக்கள் மேல தாக்குதல் பண்றாங்க, அதனால நாங்க தாக்குதல் பண்றோம், பிரச்சனை நிறுத்துங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படிங்கிறது போல லெபனானா இருக்கட்டும், ஹவுதிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பிரஷர் கொடுக்கறதுக்காக தாக்குதல் பண்றதா சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து மக்கள் வாழும் பகுதியில குண்டுகள் போறதுனால நாங்க இஸ்ரேலோட ராணுவத்து மேல தாக்குதல் பண்றோம், ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்காக வந்து போரை தொடுத்து வந்து உள்ள என்றாருது அப்படிங்கிறது நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா பிரச்சனை எஸ்கலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப யூஎன் இருக்கு, கூடி இருக்காங்க சபை, அந்த இடத்துல உட்காந்து பேசும்போது எப்படி பேசுவாங்க, யார் இதை வந்து எஸ்கலேட் பண்றது, ஏன் வந்து இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேறீங்க, ஏன் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு அப்புறம். இதுல இன்னொரு விஷயம், 2 ஸ்டேட் சொல்யூஷன்ங்கிறது பாலஸ்தீனும் ஒரு நாடு, இஸ்ரேலும் ஒரு நாடுப்பா, காசா வெஸ்ட் பேங்க் அப்படி இல்லை அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்களே, அது புரியுது. நான் விளையாட்டுக்காக அப்படி சொல்லிட்டு இருந்தேன், அது இட்ஸ் ஓகே. பட் ஆனா கிளியரா தெளிவுபடுத்தணும் இல்லையா, நான் நினைக்கிறத வந்து தனியா வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது இல்லையா, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா 2 ஸ்டேட் சொல்யூஷன்ங்கிறது இஸ்ரேல் அதுக்கப்புறம் பாலஸ்தீன் இரு நாடுகளையும் அங்கீகரிக்கணும், இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது புரியுது. பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. ஏன்னா யூஎன்ல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் எடுத்து 2 மேப் காமிச்சிக்கிறார். ஒரு மேப் வந்து கருப்பு கலர்ல சிரியா, லெபனானு, ஈராக்கு, ஈரான் எல்லாத்தையும் கருப்பு கலர்ல மார்க் பண்ணி இதெல்லாம் மோசமான நாடுகள், கர்ஸ்டு பகுதிகள். 2வது பச்சை கலர்ல, அதுல இந்தியாவையும் வேற மார்க் பண்ணிட்டாரு. ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க, எல்லாம் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்களா அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ல வன்முறை வெடிச்சுக்கிட்டு இருக்கு, அது அப்படியே நம்ம கிட்ட திருப்பி விட்டுருவாங்களா அப்படிங்கிற பயமும் இருக்கு இல்லையா. சொல்ல அந்த இதுல இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது போலாம் வரைஞ்சு காமிச்சிருந்தாங்க நம்ம சில அரபுலக நாடுகள் எல்லாம். இல்ல ஜார்டன் வந்து பாத்தீங்கன்னா யூஎன்லயே ஜார்டன் தரப்பு வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு விஷயம் வந்து தெளிவுபடுத்த விரும்புறோம், இஸ்ரேல் வந்து சுத்தி வர பிரச்சனையா இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, நாங்க இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சார்பா நாங்க சொல்றோம், இஸ்லாமிய நாடுகள் சார்பா சொல்றோம், முழு கேரண்டி நாங்க தர தயாரா இருக்கோம், சரிங்களா, ஃபுல் கேரண்டி தரோம். உங்களோட நோக்கம் என்ன, 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான், அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களோட நோக்கம் என்ன, இப்ப நீங்க எஸ்கலேட் பண்ணீங்கன்னா உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது போல யூஎன்ல வந்து நறுக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இது இப்படி இல்ல, அதாவது எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா இஸ்ரேல் ஒத்துக்கிறீங்களா, இதுதான் இஸ்ரேல் ஓகேவா, என்னப்பா இது பாலஸ்தீன் ஒத்துக்கிறீங்களா, என்னப்பா ஓகேவா அப்படிங்கிறது போல இது ஒரு பிட்டு போட்டு பாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. பட் இருந்தாலும் ஏன்னா பல நாடுகளுக்கு இஸ்ரேல்ன்றதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதோட திங்க் பண்றாங்க, குறிப்பா ஈரான சொல்லலாம். சில நாடுகளுக்கு பாலஸ்தீன்கிறது இருக்கக்கூடாது, அது எல்லாமே இஸ்ரேல் தானே அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா யார சொன்னா அமெரிக்கா சொன்னா, அமெரிக்காவும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் சொல்றாங்க. பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு, இஸ்ரேல் இஸ் டூ ஸ்மால் யூனோ அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ அதனால வச்சு இஸ்ரேல் பெருசாக ட்ரை பண்றாங்க இல்லையா. ஒருவேளை லெபனான் தரப்பு வந்து போர்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னா இவங்க நாங்க எங்க போர் தொடுத்தாங்க, நாங்க அதுல ஜெயிச்சு முன்னாடி போய் சில பகுதிகளை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால போர்ன்றது யாருமே அறிவிக்க மாட்டாங்க, மாறி மாறி எஸ்கலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ப்ரொட்டஸ்ட் மட்டும் இல்ல, ஈரான் பாகிஸ்தான் ப்ரொட்டஸ்ட் மட்டும் இல்ல, வந்து பாத்தீங்கன்னா முதல்ல யமன் ஹவுதிஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. யமன் ஹவுதிஸ் அட்டாக் பண்றாங்கன்னு இஸ்ரேல் வண்டி எடுத்துட்டு கொண்டு போய் யமன் மேல குண்டு போட்டு வந்தாங்கன்னா இந்த பக்கம் ஈராக்ல இருந்து குண்டுகளையே விட்டுக்கிறாங்க.
சரி, ஈராக்க குண்டுகளை ஏவி விட்டுருக்கான்னு பார்த்தா திரும்பி லெபனான்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல இருந்து திருப்பி தேர்ட் வேவ் ஆஃப் அட்டாக் வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பேரோட்ல இருக்கக்கூடிய இன்னொரு அடுக்குமாடி குறிப்பு மேல கொண்டு போய் குண்டுகளை போட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து எஸ்கலேஷன்ங்கிறது குறைச்சலே இல்லாம மிடில் ஈஸ்ட்ல அடுத்தடுத்த கட்ட எஸ்கலேஷனுக்கு போயிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் மறந்துட்டாங்க. ஏன்னா இங்க பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த சமநிலை வந்து போயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல யூஎஸோட கன்சுலேட்லாம் இருக்கு இல்லையா, அது மேலாம் தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ சீனாவோட வேலை இருக்குமா, இதுல கை இருக்குமா அப்படின்ற போல ஒரு சந்தேகத்துல பல அனலிஸ்ட் தரப்பு இருக்காது. எனக்கே சந்தேகமா இல்ல. ஏன்னா யூஎன்லயே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் சைனா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, யுகோஸ்லாவியால குண்டுகளை போட்டீங்களே, எங்களோட எம்பசி மேல எங்க ஆளுங்க இறந்தாங்களே, நாங்க அதை மறக்கவே மாட்டோம் அப்படிங்கறது போல சொல்லியிருந்தாங்க இல்லையா. மேபி ஏதோ வேலையை பார்த்துட்டீங்களா சீனா அப்படிங்கிறது போல இருக்கு. அந்த இடத்துல இனி எந்த ஒரு இழப்புகள் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. பட் ஆனால் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்க ராணுவம் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பாகிஸ்தான் ராணுவத்தை எல்லா பக்கத்துல இருந்து அடிக்கிறாங்க, இப்ப மக்களே திரும்பி அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமா தான் இருக்கு. அந்த கோவத்துல நம்ம மேல காமிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வந்தாங்கன்னா பாதி காணாம போயிடும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. பட் இருந்தாலும் மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா பெருமளவுல களத்துல வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ நம்ம மேப் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்தால எந்த பதில முன்னேறிக்கிறாங்கன்ட்டு. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பி அந்த வெற்றி பிளானையே வச்சிருக்கிறாரு. நான் ரொம்ப தீர்க்கமா நம்புறேங்க, கண்டிப்பா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மிக பெரும் அளவுல ட்ரோன் தாக்குதல ரஷ்யா உக்ரைன்குள்ள நடத்திக்கிறாங்க. 63 ட்ரோன்கள் கிட்ட ஏவி இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. சில ட்ரோன்களை உக்ரைன் தரப்பு வந்து தடுத்துட்டு தான் சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது மிசைலும் நடந்திருக்கு, மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு, மிசைல்களையும் தடுத்து நிறுத்தி தான் சொல்லிக்கிறாங்க. இதுல இந்த மிசைல் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல்லாம் எடுத்து ஓரமா வச்சல. ஆனா ஒரு வாரத்துல மட்டுமே குறைவில்லாம 900 ஏரியல் குண்டுகளை வீசிட்டு இருக்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து உக்ரைனுக்குள்ள. வாரம் எண்ணிட்டே இருக்கிறாங்க, இவ்வளவு குண்டுகள் போட்டிருக்காங்க. 900 கரெக்டா தானா இல்ல 1000 1200 இருக்குங்களா அப்படின்ற சந்தேகங்கள் வருது. ஏன்னா அந்த அளவுக்கான ஏரியல் தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா உங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. ஒரு வாரத்துல 1000 குண்டுகள் அப்படின்னா ஒரு விமானத்துல அதிகபட்சம் 250 ஃபேப் குண்டுகள் தூக்கிட்டு வந்தா ஒரு 3 நாள் தூக்கிட்டு வரலாம், 6 தூக்கிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்க அதிகபட்சம். ஸோ 900ங்கும் போது எங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குதா இல்ல என்ன சுத்தமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது போல ஏகப்பட்ட ட்ரோன்கள் வருது. அதுவும் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரோன்களை தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு கணக்குகளை கொடுத்தாலும் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் விழுந்து வெடிச்சிருக்கிறதா உக்ரைன் சோர்ஸ்ல இருந்தே பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள், மிசைலையும் டவுன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ட்ரோன் வேற பறந்துகிட்டே இருக்குதான், எங்க இருக்குதுன்னு வேற தெரியல அப்படிங்கிற போல உக்ரைன் தரப்புல இருந்தே சொல்லிக்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சேதங்கள் உக்ரைனுக்குள்ள நடந்திருக்குன்னு. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் தீர்க்கமா நம்புறாரு ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது போல. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து மிரட்டல் வந்துருச்சு, நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க, ஆனா நாங்க ஜெயிச்சே தீரும் அப்படிங்கிறது போல சீக்ரெட் மெசேஜ் ரஷ்ய தரப்பு கொடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்பீச்ல ரஷ்ய அதிபர் ஏதாவது ஒன்று சொன்னாலே இது போல சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறது போல திருச்சு அந்த மீடியாக்கள் அதுங்க அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லிக்குவாங்க இல்லையா. ஸோ அது போல இப்படி ஒரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நார்மலா அவங்களோட வெற்றியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வெற்றியை பத்தி பேசும்போது களத்துல முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா வெற்றி பத்தி பேசலாம் இல்லையா. சோ அதனால அவங்க அப்படி பேசியிருப்பாங்க போல தெரியுது. அது மட்டும் இல்லாம திரும்பவும் ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மிலிட்டரி கால் எடுக்கிறதுக்காக கையெழுத்து போட்டாருங்க. அதுவும் பாருங்க, திருப்பி 1,33,000 பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க எடுக்க போறாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஏங்க நீங்க வந்து எப்படிங்க உங்க நாட்டுல வந்து வாலண்டியரா நாங்க ராணுவத்துக்கு வந்து சேர்ந்தே அவனுக்கு காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்ப அதே போலதான் ரஷ்யாலே இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் ஆளுங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. ஆல்ரெடி களத்துல பெருமளவு முன்னேறிட்டு இருக்காங்க. சோ ஒரு ஆட்டம் அஃபென்சிவ், வின்டர் அஃபென்சிவ் எந்த ஒரு டிலேயுமே இல்லாம அடுத்தடுத்த அஃபென்சிவ் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ரஷ்யாவோட இலக்குகளை அடைஞ்சே தீர்வோம் ரஷ்யா ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டு இருக்காங்க. யூஎன்லயே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யூஎன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே இந்த வீட்டோ பவர் அமெரிக்கா அடிக்கடி போடுறதுனால பலரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதனால எல்லாருமே வீட்டோ பவர் வேணும் அப்படிங்கிறதுல ஆர்வமா இருக்காங்க. அந்த ஆப்பிரிக்காக்கு ஒரு வீட்டோ பவராது வேணும் அப்படிங்கிறது போல ஆப்பிரிக்க தரப்பு ஒரு வாய்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த உலகம் ஒரு மல்டி போலாரிட்டி வேர்ல்டு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கலாம் மாற்று கருத்தே இல்லை. யூஎன்ல அமுலி குமலி தான், பயங்கரமான காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு எல்லா நாடுகளுக்குள்ளயும். ரெண்டாவது பெஹ்ரீன்லயும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஹ்ரீன்ல கூட மனமாற்றங்கள் தெரியுது இந்த நசரல்லா அவர்களோட மரணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது ஹிஸ்புல்லாவோட அடுத்த சீஃபை வந்து அறிவிச்சுட்டாங்க. சில செய்திகள் என்ன சொல்லியிருந்தாங்க, அறிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா.
ஆனா அறிவிச்சுட்டாங்க. அடுத்த ஹிஸ்புல்லாவோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சைஃபுதீன் அவர்கள். அது மட்டும் இல்லாம நஸ்ரல்லா அவர்களோட உடலையும் வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஈரான்லயும் ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. உக்ரைன்லயும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இப்ப நார்வே, பின்லாந்து, எஸ்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, யூரோப்பியன் யூனியன் கிட்ட நாங்க ஃபென்ஸ் கட்டணும், எங்களுக்கு வந்து பயமா இருக்குது, பார்டர் கட்டணும் எங்களுக்கு, ஏன்னா சுவத்தை பாதுகாக்கணும் இல்லையா, கட்டணும் இல்லையா, ஸோ அந்த சுவத்தை கட்டணும் காசு கொடுங்க அப்படிங்கிறது போல இயூல கேட்டுக்கிறாங்க. இப்ப நார்வே வந்து பாத்தீங்கன்னா கம்பி வேலி போட்டுடலாமா ரஷ்யாக்கு, நம்மளுக்கும் கொஞ்சம் பகுதி இருக்கு பார்டர் பகுதி ரஷ்யாக்கு நார்வேக்கும், ஸோ அந்த பகுதியில வந்து கம்பி வேலி போட்டுடலாமா அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து யோசிக்கணும். இது எல்லாமே சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க போய் கடிக்காம அவங்க எதுவும் பண்ண போறது இல்ல. மேபி எதுக்கோ அடித்தளம் போடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சுக்க முடியுது. ஏங்க நீங்களே அட்டாக் பண்றதா முடிவெடுத்துக்கிறீங்க, கலைஞன்கிற எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்குங்க நீங்க வேலி போடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் இருந்தாலும் மேபி இன் கேஸ் ஆஃப் அக்ரஷன் சேஃப்டிக்காக வேணும் இல்லையா, ஸோ அதனால கம்பி வேலிகள் போறது. ஒரு வேலை இப்படி எல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனை திவாலாக்க போறாங்களா அப்படிங்கிறது போலையும் தெரியல. ஏன்னா எல்லாரும் அதிகமான பணங்கள் கேட்டிருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல இருந்து. யூரோப்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல என்ன நிலைமை ஆகுவாங்க அப்படிங்கிறது போல தெரியல. அது மட்டும் இல்லாம இப்போ பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனி, அது ஜெர்மனிலாம் கருத்து மோதல்களே வந்துருச்சு. ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, ஜெர்மனோட சான்சலர் முடியாது, அட்டாக் லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்றதுக்கு முடியாது அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா இதே ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டரான அலெனா பிரீபர்க் அவர்கள் இருக்காங்களே, லாங் ரேஞ்ச் மிசைல் பர்மிஷன் கொடுக்கணுங்க, ரஷ்யாக்குள்ள எடுத்து அடிக்கணுங்க, வீசணுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து தீர்க்கமா சொல்லிக்கிறாங்க. இங்கே கருத்து மோதல் இருக்கு. ஒண்ணு கொடுங்க, இல்ல கொடுக்க வேணாம். ஒரு நாட்டுல இருக்கிறவங்களே பல்வேறு கருத்துக்கள், அதாவது ஒரு கட்சியில் இருக்கிறவங்களே இப்படி சொல்றாங்க அப்படின்னா என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த உலகமே சமநிலையை இழந்துருச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இந்த பவர் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற டைம்ல இது நடக்கத்தான் செய்யும். இது இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டன் கூட வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பவரா இருக்கும்போது பவர் ஷிஃப்ட் நடக்கும்போது அமெரிக்கால சிவில் வார் வந்தது இல்லையா, அந்த டைம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் போலதான் இப்போ. அது வந்து அந்த சைடு கார்டினல் நடந்ததுனால பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவர் இம்பேலன்ஸா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்க முடியுது. ஆழ்ந்த வர்க்கம் அப்படிங்கிறாங்க இல்லையா, இப்ப அது வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஸோ அதனால இது போல சிக்கல்கள் சர்ச்சைகள்லாம் வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த யூஎன்லாம் முடிஞ்சு என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்து என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரப்போகுது, பதிலுக்கு மிடில் ஈஸ்ட்ல என்ன எஸ்கலேஷன் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம உக்ரைன் இருக்கிறாங்களே, கர்ஸ்க்கு பயில முன்னேறிட்டு இருக்கிறாங்க இல்லையா புதுசா ஒரு பக்கத்துல, ஸோ அதில் வெசோலியன் ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த பகுதி வந்து உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தா ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸும் நியூட்ரல் சோர்சஸும் சில நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது உறுதிப்படுத்தப்படல. ப்ரோ ரஷ்யன் தரப்புலாம் சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. பட் ஆனா உக்ரைனோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான வீடியோ பதிகள் வந்துகிட்டு இருக்கு. பொறுத்து பார்ப்போம். இந்த மேப் வீடியோல பார்க்கும்போது தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பக்கத்துலயும் எஸ்கலேஷன் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த மாதிரியான முடிவுகள் இந்த யூஎன்னால கிடைக்க போது இந்த போர்களுக்கு அப்படிங்கிறது போல பொறுத்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சிடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிற. அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.